இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் வந்து 7 o'clock ஆகுது. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. இந்த உலகத்தோட மையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அது நம்ம சிவனோட காலடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ், ஒரு கதைகள் வந்து இருக்குது. உண்மையுமே உலகத்திலே பிரசித்தி பெற்றது. ஆனால் இது வந்து அவ்வளோக்கு கேர் பண்ணல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாவது அழகாக கேர் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஓ, பெரியதாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்து 2 ஸ்டேஜாக இருக்குது கோபுரம். அங்கே ஒரு அந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸு, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பெருசாக. இது வந்து பார்த்தோன்னா தெற்கு சவுத்து டவர் கேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இங்கே இருக்கிற கல் சிற்பங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ நுணுக்கமாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம சவுத்து கேட்லேருந்து போகிறோம். இது மொத்தமாக 4 கேட் இருக்குது. இது வந்து சவுத்து கேட்டு. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு கோபுரம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சைடு ஒரு கோபுரம் பெருசாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோபுரம் இருக்குது. இதெல்லாம் இதை நம்ம சுற்றி வர்றதுக்காக பெரிய இடம் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த பார்த்திங்கன்னா முன்னே வந்து லைனில் இருக்குமா தெரியுது. நம்ம சிவராத்திரி அப்போல்லாம் பார்த்தோம்னா செம்ம கூட்டமாக இருக்கும். அதுக்காக இந்த லைன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா நந்திங்க, உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய நந்தி ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது. இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் கட்ட முடியல பாருங்கள், எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்டது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற நந்தியை பாருங்கள், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உள்ள அரச மரம் வளர்ந்துட்டு அந்த அரச மரத்தோட வேறே அப்போ இருக்கிற நந்தியை வந்து சேதப்படுத்திடுமா தெரியுது. அந்த அளவுக்கு இருக்குது. கேட்டில் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள். அது வந்து பார்த்தோன்னா நம்ம முருகன் டெம்பிள் பக்கத்தில் ஒன்று இருக்குது. இந்த சவுத்து கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தோம்னா இது வேறு இருக்குது, பழைய காலத்துது. இங்கே பாருங்கள், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. இங்கே பாருங்கள், கோயில் வைக்க வேண்டிய இடத்துல ஏதோ சாம்பார் பட்டணத்தை வச்சுருக்குறாங்க. சாமி இருக்கிற வேண்டிய இடத்துல எல்லாமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இங்கே கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுக்கு. ஆனால் அது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பிறந்த ஃபஸ்ட்டு சாமி. இந்த சைடு தான் நம்ம போகணும். தேங்காய் போட்டு உடச்சிட்டாங்க. இதுதான் நம்ம வந்த என்ட்ரன்ஸு. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் இந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி மார்னிங்கே சன் நல்லா வெளுத்து கட்டுது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மண்டபம் இருக்குதுங்க. நான் என்ன பார்க்கவே இல்லை. இது வந்து ஒற்றைக்கால் மண்டபம்னு எழுதியிருக்காங்க. இது என்னன்னு தெரில, எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டில் மன்னர்கள் இருக்கிறப்பெல்லாம் 2 அடுக்காக இருக்கும் பார்த்தீங்களா மாடி, அதெல்லாம் அங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த மாமரத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒற்றைக்கால் மண்டபம் போட்டிருக்காங்க. எதுக்கு ஒற்றைக்கால் மண்டபம்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. எப்பயும் போல தான் எல்லா இது மாதிரி தான் இருக்குது. இது வந்து நார்த்து கேட்டு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்போயே வாட்டர் ஃபால் சிஸ்டம் வச்சுருக்காங்க பாருங்கள், மழை நீர் சேகரிப்பு மாதிரி. அங்கேருந்து வர மழை நீருக்கு வந்து பார்த்தோன்னா அழகாக நம்ம பைப்பு வீட்டில் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பைப்பெல்லாம் அப்போயே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மண்டபத்தை தான் நான் பார்க்கவே இல்லைங்க. அங்கே ஒரு கோபுரம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் தான். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மேலே பாருங்கள், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்கு. ஆனால் என்ன இருக்குது அது எப்படின்ட்டு எனக்கும் தெரியல. ஒரே டவுட்டாக இருக்குது.
ஏகப்பட்ட பெயிண்டிங்க. நான் ஒரு தாட்டி வந்திருக்கேன், இது செகண்ட் டைமு. ஆனால் இவ்வளோ இதை நான் பார்த்ததே இல்லை. உள்ள ஒரு இதே இருக்குது. இப்போ டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் இங்கே வந்து பார்க்குறேன். நான் காமிக்கிறேன், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோலேயே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பெயிண்டிங், எல்லாமே பெயிண்டிங்காக இருக்குது. சித்திரகுப்தருக்கு ஒரு கோயில் இருந்து இப்போ தாங்க நான் பார்க்குறேன், முதல் முறையாக பார்க்குறேன். சித்திரகுப்தருக்கு ஒரு கோயில் இருக்குது. இது வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி, இது வந்து பார்த்தோன்னா ஒரு இது இல்லை, இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அது எப்படி கட்டியிருக்காங்க அது அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் பாருங்களேன், இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இது எல்லாமே பெரிய அரண்மனையாக இருந்திருக்குங்க. அதை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது, ஏகப்பட்டது. வரலாதான் சித்திரகுப்தர் கோயில் பார்த்தேன். என் தளபதி எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே அந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு மேலேருந்து அதுலேருந்து கொட்டுற தண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளோரில் விழுவும், அந்த ஃப்ளோர்லேருந்து வர மாதிரி இந்த ஃப்ளோரில் விழுவும். ஒவ்வொரு இதுக்கும் ப்ராப்பரான வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கே அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. மாடியில் தண்ணி விழுந்தால் அப்படியே போயிடும். ஆனால் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு 10க்கு 10 கேப்பில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தண்ணி வரும், இந்த உழுவும், அதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் இப்போ நம்ம ஆளுங்க வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடெலாம் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஓப்பன், இதுக்கு பின்னாடியே இடம் இருக்குது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செவுரு வச்சு அடைச்சிருக்காங்க, தெரியுது பாருங்கள். பெரிய சிஸ்டங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிஜமாக அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், எவ்வளோ பெரிய கோயில். அரச மரம் எங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளாக இல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எடுத்து பார்க்கணும். அங்கே பாருங்கள் பின்னாடி அந்த மரத்தை, இந்த மரமே செவரில் இது பண்ணியே வேறுண்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அங்கே பாருங்கள், இதில் இருக்கிற டிசைனெல்லாம் பாருங்கள். இப்போல்லாம் போட முடியுமான்னு தெரில, இத்தனை இது இருக்குது. நல்ல கோயில், எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அதில் மேலே இருக்கிற தூணோட டிசைன் பாருங்களே எப்படி இருக்குதுன்னு. அதில் பார்த்தோம்னா 7 முகம் 8 முகம் வர மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த தூணே செமதாக இருக்குது. இதுக்கும் ஒரு ஃப்ளோரு 2 ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க, கோட்டையை பாதுகாக்கிற மாதிரி. இதில் பாருங்கள், நான் மறந்துட்டு பாருங்கள், இங்கேருந்து வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்கல்ச்சர் இது ஒரு நாட்டிய நடனமாக இருக்குமோ. இதெல்லாம் பாருங்கள், இசைக்கு வந்து ஒரு தனி சிறப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாமே இசை மட்டும்தான். அதுக்கப்புறம் யாழி மேலே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே இசை மட்டும்தாங்க. அதில் ஏற முடியுமான்னு தெரில, ஏற முடிஞ்சால் அதையும் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ பெரிய, இன்னும் நான் இதில் வந்ததில் ஒரு 10% தான் பார்த்துருக்கேன். இன்னும் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு என்ன இதுன்னா, அந்த ட்ராயிங் வரைஞ்சது தாங்க பெரியதாக இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். என்னங்க ஃபுல்லாக பாருங்கள், ஒன்று தாளம் தட்டுற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி, இன்னொன்று வீணை, இதெல்லாம் டான்ஸு பாருங்கள். ஒவ்வொரு முத்திரையை வச்சு இது ஆடுற மாதிரி டான்ஸ் இருக்குதுங்க. கதாயுத தூக்கம் தான் என்னன்னு தெரியல, இருக்குது, அதை பூட்டியிருக்காங்க, அதனால் நம்ம பார்க்க முடியாது. பிரம்மாண்ட கோட்டைங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் வாழலையேன்னு நான் வருத்தப்படுறேன். இன்னும் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ப்ராப்பர் வாட்டர் ஃப்ளோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள். அப்போயே தளத்துக்கு கீழே எவ்வளோ பெரிய இது, இப்போ 2 அடுக்காக வச்சு போட்டிருக்காங்க. இங்கேருந்து வர வாட்டர் ஃபுல்லாமே அப்படியே இதுக்குள்ளே போகிற மாதிரி சரியானதுங்க. இந்த இடத்துல மட்டும் பள்ளமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், மேலேருந்து. பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக வந்து நம்ம வந்து லிங்கத்தை பார்க்க முடியுதுங்க. அப்படியே இருங்க காமிக்கிறேன். இது வழியாக ஃபுல்லாக லிங்கத்தை பார்க்க. இது பார்த்தோன்னா புதேச லிங்கம். ஹோல் வழியாக இருந்தால் பார்த்தா தெரியுங்கிறானுங்க.
தெரியுதுங்களா? அந்த தெரியுது பாருங்கள், சின்னதாக இருக்கும். இந்த இதுலேருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த தெரியுது பாருங்கள். இது இந்த மாதிரி எல்லா இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே புதேசலிங்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தோன்னா குருவிஷ்லிங்கம் கொடுத்துருக்காங்க. குருவிஷ்லிங்கத்தில் தெரியுது. தெரியுது பாருங்களேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிரம்மாண்ட கோயிலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இருக்குதுன்னு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எவ்வளோ பெரிய குளம் இருக்குதுன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஃபுல்லாமே உள்ளே இருக்குது. கரெக்டாக இருக்குதுங்க. தண்ணியும் நல்லா இருக்குதுங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் தூர்வாரி நீட் படுத்தினாங்கன்னா உண்மையுமே நல்லா இருக்குங்க. சரி, உண்மையுமே இதெல்லாம் ஏன் பராமரிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரில. இப்போ வந்திருக்க காரணத்துறையாவது நல்லா பராமரிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த மண்டபம் தான் என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே தூரத்துலேருந்து பார்த்தோமில்லங்க, அந்த மண்டபம் தான் இது. ஆனால் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே போக முடியாது. என்னன்னு தெரில, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு எலிஃபண்ட் வேகமாக சீறி பாஞ்சிட்டு ஓடி வர மாதிரி தெரியுது. அதோட வாழை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தான் அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸு வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து புறாக்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. இது ஒரு மாளிகை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல, நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியாது ஹிஸ்ட்ரியெல்லாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாமே புறாக்கள் தான் மேலே. இங்கே பாருங்கள், எலிஃபண்ட்டை பாருங்கள் எப்படி ஓடி வருதுன்னா. ஐயோ, எனக்கு புரியுங்க எப்படி இதை கரெக்டாக செதுக்குறாங்க. கரெக்டாக, ஏன்னா பீஸ் பீஸாக வச்சுருக்குறாங்க பாருங்களே. இது பாருங்கள், எலிஃபண்ட்டோட தந்தை மட்டும் உடஞ்சிருக்குது. கீழே யாரோ ஓடி பயந்து ஓடுற மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், நல்லா பாருங்களேன். எலிஃபண்ட்டை வேகமாக வரும்போது, போருக்கு போகும்போது பயந்து ஓடுற மாதிரி இருக்குது. அதோட காலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தந்தை மட்டும் உடஞ்சிருக்குது. இதில் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே பூட்டி கிடக்குது, என்னன்னு தெரியல. இது வந்து ஈஸ்ட் வாசல். ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம விடைபெற நேரம் வந்துடுச்சு. திரும்பவும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு வீடியோ பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். நான் உங்கள் ராஜ் வித் மோனி. டாட்டா, பாய் பாய். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டுக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறீங்க, எல்லாமே பார்த்துட்டு போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சும்மாவே பார்த்தா எப்படிங்க, எதாவது ஒன்று பண்ணுங்கள். பண்ணால் தானே நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆக முடியும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாய் பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.